தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் தியாக்கோனோடு இணைந்து நானும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதமான சாரலோடு குளிரோடு ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். இதிலும் நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்த இந்த அருமையான நிகழ்வுக்காகவும் அதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றியாகவும் நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக கலந்து கொள்ள ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. தோல்வியே நிஜம் என்று நினைத்தால் தோல்விதான் நிஜமாகவே அமையும். வெற்றியும் இருக்கிறது. ஆண்டவனது அருட்துணையால் நான் வெற்றி பெறுகிறேன் என்று நினைத்து வாழக்கூடியவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறது. ஆண்டவரை நம்பி அவருடைய துணையோடு வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட நேர்மறையான சிந்தனையை வளர்க்காத நேரங்களுக்காக நாமும் அந்த சிந்தனையை வளர்க்காமல் பிறரிடமும் சோகத்தையும்
தோல்வியுமே சொல்லிக் கொடுத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்றாடுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மீறான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய
இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா மகிழ்வையும் போராட்டங்களில் வெற்றியை பெறுகின்ற மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98. பல்லவி. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். பூலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும்.
ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டு இருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேச்சர் பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டு இருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்துக்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும்.
அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எடுத்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களில் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பிள்ளைகளே, பொதுக்காலம் 33வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இதற்காக நமக்கு உதவி செய்த ஆண்டவருக்கும் நமக்காக பரிந்துரைத்த அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கும் நன்றி சொல்லி, இந்த வாரம் இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தன்னுடைய சீடர்களுக்கு எருசலேமை நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் ஒரு புதிய பாடத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். நிறைவியல். எல்லாம் முடியப் போகிறது, உலகம் அழியப் போகிறது. அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் எருசலேம் ஆலயம் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கோடிட்டு காட்டுகிறார். நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் படிக்கலாம். இந்த நிறைவியலை ஆண்டவர் எவ்வாறு அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுவதாக கூறுகிறார். இரண்டாவது ஆண்டவரது வருகை, இரண்டாவது வருகை. மூன்றாவது உலகம் முடியப் போகிறது. இந்த கருத்துக்களை இதயத்தில் அமைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லித் தருகிறார். என்ன பாடம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட போவதாக, கல்லின் மேல் கல் இராதபடி இந்த அழகிய ஆலயம் இடிக்கப்படும் என்று ஆலயத்தினுள் இருந்தே தான் சொல்லுகிறார். வெளியே இருந்து சொல்லலை, ஆலயத்தில் இருந்து தான் இது இப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கு இந்த எருசலேம் ஆலயம்தான் எல்லாம். அந்த ஆலயம் என்று இடிக்கப்படுகிறதோ அன்று உலகம் அழிக்கப்படும் என்பது அவர்களது ஐதீகம். ஆகவே அந்த ஆலயத்திலிருந்து தான் இந்த ஆலயம் இடிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். ஆகவே அதாவது நிறைவியல் ஆரம்பமாகிறது என்பதை நாம் காண்கிறோம். உலகின் இறுதியை பற்றி, உலகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இயேசு சொல்லுகிறார். காலப்போக்கில் இயேசுவினுடைய 2வது வருகை உடனடியாக அவர்கள் நினைத்ததைப் போல இருக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். கிபி 70 ஆலயம் இடிக்கப்பட்டது நாம் அறிந்த உண்மை. ஆகவே அது சொன்னதைப் போலவே அழிக்கப்பட்டு விட்டது, இடிக்கப்பட்டது. அடுத்ததாக ஆண்டவரது 2வது வருகை, அது அவர்கள் நினைத்தார்கள் அதுவும் உடனே நடைபெறும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 10-11 இவ்வாறு நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு உயிர்த்த ஆண்டவரோடு சீடர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கண்கள் முன்பாக அவர் பின்னோக்கி செல்லுகிறார், வானுக்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். அப்பொழுது 2 வானதூதர்கள் வெண்ணாடை அணிந்த 2 தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆகவே அவர் மீண்டும் வருவார் என்று தான் சொன்னாரே ஒழிய
மீண்டும் உடனடியாக வருவார் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள்? அவர்கள் மீண்டும் உடனடியாக வருவார் என்று நினைத்தார்கள். அந்த கோட்பாட்டில் தான் புனித பவுலடியாரும் உடனே ஆண்டவர் வருவார் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருந்தால், காலம் போக போக அவரும் அதை புரிந்து கொண்டார். காலமும் நேரமும் ஆண்டவனுக்குரியது, ஆகவே ஆண்டவர் உடனடியாக வரப்போவதில்லை, ஆனால் வருவார் என்ற அந்த நம்பிக்கையை அவர் தன்னுடைய வாசகர்களுக்கு சொல்லுகிறார். நமக்கும் அப்படித்தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நாமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இன்று நாளை என்று உலகம் அழியும் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பதும் தெரியாது, ஆனால் வருவார். மூன்றாவதாக, உலகம் அழியப் போவதாக சொன்னதும் அப்படித்தான், உடனே அழியப் போவதில்லை. ஆகவே எருசலேம் ஆலயம் அழிக்கப்படும் நாள் முதல் இரண்டாம் வருகை உலக முடியும் நாள் வரை இயேசுவின் சீடர்களுக்கு என்ன நடக்கும், நம்பிக்கையாளர்களுக்கு என்ன நேரிடும், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை தான் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். எப்பொழுது உலகம் அழியும் என்றோ என்று அவர் மீண்டும் வருவார் என்ற தேதியை குறிப்பிட்டோ அவர் பேசவே இல்லை. வருவார், உலகம் அழியும், அவ்வளவுதான். ஆகவே இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இரண்டாம் வருகை, இயேசு எப்பொழுது வருவார், உலகம் எப்பொழுது அழியும் என்ற இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள் உங்களுக்கும் எனக்கும், இயேசுவை நம்புகின்ற ஒவ்வொரு சீடனுக்கும் என்ன நடக்கும்? நடப்பது ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை எப்படி வெற்றி பெற முடியும் என்ற அந்த பாடத்தை தான் அவர் சொல்லித் தருகிறாரே ஒழிய காலத்தையும் நேரத்தையும் அவர் சொல்லவே இல்லை. நடக்கும் என்ற உறுதி இருக்கிறது, என்று, எப்படி, எங்கு என்ற உறுதியை அவர் சொல்லவில்லை. ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வருகின்ற நாள், உலகம் முடிகின்ற நாள் என்ன நடக்கும், உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும், எப்படி வாழப்போகிறோம் என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் அவர் சிறப்பாக சொல்லுகிறார். ஆகவே போராட்டமும் ஒரு வெற்றியை பற்றி அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கு நான் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன். போராட்டமும் வெற்றியும். என்ன போராட்டம்? சற்று விரிவாக பார்ப்போம். வெற்றியையும் விரிவாக பார்ப்போம். என்ன போராட்டம்? தன்னுடைய சீடர்களுக்கு, இறைப்பற்றாளர்களுக்கு என்ன நடைபெறும் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகின்ற போராட்டங்கள். 3 வகையான போராட்டங்களை சொல்லுகிறார். ஒன்று, சமயத்தை, மதத்தை அடிப்படையாக கொண்டு ஏமாற்றுகின்ற ஒரு காலம். நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். போலி போதகர்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டு நானே அவர், நானே வருகின்றவர் என்றெல்லாம், காலம் நெருங்கிவிட்டது என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஏமாற்றுகின்றவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் அவர்களை நம்பி ஏமாறந்தும் போயிருக்கிறோம். அதையும் நாம் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அவர் தான் சொன்னாருங்க, இப்படி நடக்கும், இப்படி ஆயிரும், நீ இப்படி செய்யலைன்னா, இந்த காணிக்கையை செலுத்தாவிட்டால், இந்த பழியை செலுத்தாவிட்டால் போச்சுன்னாரு, பயமுறுத்தினாரு. செஞ்சேன், இப்போ எல்லாம் போச்சு என்று இந்த மதத்தின் பெயரால் போலிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் அந்த காலத்தில் இருக்கும் என்று சுட்டி காட்டுகிறார். ஆகவே ஏமாந்து போகாதீர்கள், திகிலுறாதீர்கள் என்ற வார்த்தையை அவர் சொல்லுவார். டு நாட் பி டிசீவ்ட், ஏமாந்து போகாதீர்கள். இரண்டாவது போராட்டம், இயற்கையை மையப்படுத்தி, அரசுகளை மையப்படுத்தி ஒரு போராட்டம். அதற்கு அடுத்ததாக தனி மனிதர்களை எப்படி ஏமாற்றுவர் என்பதையும் சொல்லி முடிக்கின்ற இரண்டாவது போராட்டம். போர்கள் வரும், சண்டைகள் வரும், நிலநடுக்கம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், தீய சக்திகள் வரும், இவைகளெல்லாம் நிறைய வரும் என்று சொன்னார். அதில் ஒன்றுதான் நாம் சற்று சில வருடங்களுக்கு முன்பாக சந்தித்த கோவிட். உலுக்கி எடுத்ததை நாம் பார்த்தோம். கோவிடில் இறந்தவர்களை சென்று புதைப்பதற்கு கூட எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை நாம் அறிவோம். ஆகவே இது போன்றவைகள் நிறைய நடக்கும், சண்டை சச்சரவுகள். அதிலே ஒன்று சொல்லுகிறார், தீய சக்திகள் பெருகும். உண்மைதான். இப்பொழுது பாருங்கள், எங்கே பார்த்தாலும், எங்கே திறந்தாலும், டிவியை திறந்தாலும் சரி, வேறு எதை பார்த்தாலும் கொள்ளை, கொடுமைகள், பாதுகாப்பின்மை என்று சொல்லுகிறார்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லை. அதை பற்றி யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. தனி மனித ஒழுக்கம் இல்லாததால் இவ்வளவு அசிங்கங்கள் நடக்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அதெல்லாம் சும்மா. தனி மனித ஒழுக்கம் இல்லை. ஆகவே அந்த தனி மனித ஒழுக்கத்தை தான் ஆண்டவர் அன்றே தீய சக்திகள் கிளம்பும்
என்று சொன்னார். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் இவைகளெல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிடலாம். ஆகவே இவைகள் ஒன்று, அரசாலும் இயற்கையாலும் ஏற்படக்கூடிய ஒன்று. அதிலே அடுத்த அடி ஒன்று சொல்வார், நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களை இழுத்துச் செல்வார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அது அடுத்த ஒரு வேதனை, அடுத்த ஒரு சோதனை, என்னோடு இருந்தவர்களே செய்கிறார்களே என்று. ஆக நமது போராட்டம், மூன்றாவது போராட்டம் சமயத்தை மையப்படுத்தியது, மதத்தை தெளிவாக வைத்து விளையாடுகின்ற விளையாட்டு. நான் சொல்லாமலேயே இன்று இந்தியாவில் நடைபெறுவது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். எப்படி இந்த சமயத்தை மதத்தை வைத்து எல்லோரும் ஆட்டம் காட்டுகிறார்கள், எப்படி ஆட்டி படைக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே அந்த சமயத்தின் பெயரால் தண்டிக்கப்படுவீர்கள், துன்புறுத்தப்படுவீர்கள், வேதனைப்படுத்தப்படுவீர்கள், அலைக்கழிக்கப்படுவீர்கள். அப்பொழுதெல்லாம் கவலைப்படாதீர்கள். முதல் இரண்டாவதில் டோன்ட் பி அஃப்ரைட் என்று சொன்னார். முதல் இதில் டோன்ட் பி டிசீவ்ட் என்று சொன்னார், ஏமாந்து போகாதீர்கள் என்றார். இரண்டாவதில் டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதீர்கள் என்றால், இப்பொழுது கவலைப்படாதீர்கள், டோன்ட் பி ஒரீட். இந்த போராட்டங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் கவலைப்படாதீர்கள் என்று 3 அடுக்காக நம்முடைய வேதனைகளை, துன்பங்களை ஆண்டவர் அடுக்கிச் சொல்லுகிறார். நேரம் கிடைத்தால் இதே போன்ற துன்பங்கள், வேதனைகளை புனித பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்தில் இட்டு காட்டுவார், எடுத்துச் சொல்லுவார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி 3 அடுக்கு, மேலோ உலகமோ கீழ் உலகமோ என்று அழகாக சொல்லுவார். நேரம் கிடைத்தால் அதை எடுத்து படித்து பாருங்கள். ஆக நாம் போராட்டத்திற்குள் இருக்கிறோம் என்பது உண்மை. நம்முடைய வாழ்வு இந்த இடைப்பட்ட காலத்திலே போராட்டங்களுக்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே தனி மனித ஒழுக்கம் குறைகின்ற பொழுது போராட்டங்கள் இன்னும் சற்று அதிகமாக நம் கண்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டப்படும். அதற்கான போராட்டங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆகவே இந்த போராட்டத்திற்கு மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும், எதை பற்றுக்கோடாக கொண்டு வாழ வேண்டும், எதை ஒரு பிடிப்பாக கொண்டு நாம் கரை சேர முடியும் என்பதை வெற்றி என்ற அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியாக வெற்றி என்று நாம் பார்க்கிறோம். போராட்டங்கள் பெரிதாக தெரிந்தாலும் அதைவிட இறைவன் தரும் வெற்றி நமக்கு மிகச் சிறப்பானதாக இயேசு சொல்லுகிறார். இறைவன் தரும் வெற்றிகள், அவர் தருகின்ற உறுதிமொழிகள், அவர் சொல்லுகின்ற அழுத்தமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, விவிலியத்திலிருந்து தான் உங்களுக்கு படித்து காட்டப் போகிறேன். போலிகளுக்கு பயந்து ஓடிவிடாதீர்கள், திகிலுறாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள், மன உறுதியோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, உங்களை வேதனையில் துன்பத்தில் தள்ளக்கூடியவர்களுக்கு, தொழுகை கூடங்களுக்கு அழைத்து சென்று அடிப்பவர்களுக்கு, மறுதளிக்க சொல்லி கட்டாயப்படுத்துபவர்களுக்கு, மனிதநேய செயல்கள் கூட மதமாற்று செயல்கள் என்று பிதற்றுகின்றவர்களுக்கு பயந்து விடாதீர்கள். மனிதநேய செயல்களை செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மனிதநேய செயல்கள் வேண்டுமென்றே மதம் மாற்று செயல்கள் என்று பிதற்றப்படும், குற்றம் சாற்றப்படுவீர்கள். கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அருமையான தெய்வம். பயப்படாதீர்கள் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? நானே உங்களுக்கு வன்மை தருவேன். இன்றைய வாசகத்திலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். நானே உங்களுக்கு வன்மை தருவேன், ஞானம் தருவேன். உங்களை எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது, எதிர்த்து பேசவோ எதிர்த்து நிற்கவோ முடியாது என்று சொல்லுகிறார். திருத்துதர் பணிகள் 4:13 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் சொல்லுகின்ற ஒரு பகுதி. இயேசுவை தவிர வேறு எந்த நாமமும் நமக்கு மீட்படைய கொடுக்கப்படவில்லை என்று துணிச்சலோடு பேசியவர்களிடம் தலைமைச் சங்கம் இவ்வாறு சொல்லுகிறது. பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். 2 பக்கமும் பார்க்கிறோம். அவர்களுக்கு துணிவு, இவர்கள் படிக்காதவர்கள் எப்படி இப்படி பேசுகிறார்கள் என்ற ஒன்று அவர்களிடம் இருந்த துணிவு. அதை பார்த்து இவர்கள் வியந்து போகிறார்கள். ஏன்? ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், வன்மையை தந்தார், ஞானத்தை தந்தார், அவர்கள் பேசினார்கள். ஆகவே இது இரண்டாவது. இதிலேயே இந்த துன்பத்திலேயே மற்றொரு துன்பம், அது நீங்களும் நானும் அனுபவிக்கின்ற துன்பம். இல்லறம், துறவரம், தனியறம்.
எல்லா அறத்திலும் இந்த துன்பத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன துன்பம்? நண்பர்களே, ஒட்டி உறவாடுகின்றவர்களே, ஒரே இடத்துல கூடி ஜெபிக்கின்றவர்கள், ஒரே இடத்துல இருக்கின்றவர்கள், உறவினர்கள், பெற்றோர், உடன் பிறந்தவர்களே ஒருவர் ஒருவருக்கு எதிராக செய்கின்ற நம்பிக்கை துரோகம். அதைத்தான் ஆண்டவர் அடுத்த அடியிலே சொல்லுகிறார். இவர்களும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் இருந்ததா என்று நீங்கள் நம்பலாம், கேட்கலாம். இருந்தது என்பதற்கு ஒரு வசனத்தை படித்து காட்டுகிறேன். திருப்பாடல் 27:10 அவன் புலம்புகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான்? என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். வேதம் பேசுகிறது. ஆகவே அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். தந்தையும் தாயும் கைவிட்டு இருக்கிறார்கள். இன்று என் பிள்ளை இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். நெருக்கடியிலே ஏதோ ஒன்று சொல்லி கைவிட்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் சொல்லுகிறான், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆகவே இது நிகழ்ந்திருக்கிறது, இன்றும் நிகழ்கிறது. எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை விடுகிறார்கள், எத்தனை குழந்தைகள் பெற்றோரை விட்டு விடுகிறார்கள். நம்பிக்கை துரோகம், காசு, பணம், சொத்து என்பதற்காக வெட்டி சாய்க்கின்ற உலகம் இது. சிறிதும் குற்றப்பழி உணர்வு இல்லாமல் அடுத்தவனை பேசுகின்ற ஒரு உலகம் இது. நல்லது நடக்கிறது, இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே கூட்டம் கூட்டமாக பேசிக்கின்றவர்கள் உண்டு. இதுதான் உலகம், இதுதான் நடக்கும் என்று அவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த அருமையான காலத்தில் இப்படித்தான் வாழுகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலையும் நாம் அவரிடம் கேட்க வேண்டும். மீண்டும் இன்றைய நற்செய்தியிலே நாம் படித்தோம், உங்கள் தலைமுடியெல்லாம் ஒன்று கூட கீழே விழாது என்று. இதை புனித மத்தேயு 10வது அதிகாரம் 29 39 வரை உள்ள வசனங்களிலே ஆறுதலான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், பயந்து ஓடி ஒழிகின்றவர்கள் இருவருக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார். காசுக்கு 2, மத்தேயு 10 29 30. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது. யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ தலையில் முடி இருக்குன்னு? எனக்கு தெரியாது. வெள்ளையோ கருப்போ யாருக்கும் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிகிறது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். என்னுடைய வார்த்தை அல்ல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த அற்புதமான இந்த இடைப்பட்ட காலத்தில் சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், அவமானங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் படித்தோம், மன உறுதியோடு இருந்து நீங்கள் வாழ்வை காத்துக்கொள்வீர்கள் என்ற அதே வார்த்தையை அச்சுறுத்ததைப் போல எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 39வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார் அதனுடைய ஆசிரியர். எபிரேயர் 10:39. நாமோ, இறை அடியார்களாகிய நாமோ, உறுதி பூசுதல் திருமுழுக்குப்படியாக ஆண்டவரை அறிந்த நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நிச்சயமாக நம்மால் முடியும். இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே நம்மால் வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் இன்னமும் இந்துவாகத்தான் இருக்கிறார். வயதாகிவிட்டது. வெளியே இப்பொழுது அடிக்கடி அவரால் வர முடிவதில்லை. அவர் இன்றும் இந்துவாகத்தான் இருக்கிறார். மதம் மாறவில்லை. ஆனால் மனம் மாறியவர். அவரை மாற்றியது, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தானால் என்ன பயன் என்ற அந்த வார்த்தை அவரை புரட்டி போட்டது. ஆகவே தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு கீழிருந்த உடன் உழைப்பாளிகளோடு அன்பாக இருந்தார், நன்றாக இருந்தால் அது கொஞ்சம் பணம் வர்ற அருமையான இடம். ஆகவே இவர் உண்மையாக இருந்ததால் இவரோடு இருந்த அவர்களுக்கும் பணம், காசு, லஞ்சம் கிடைக்கல. அதனால் எல்லோரும் சேர்ந்து இவரை கண்ணா பின்னான்னு திட்டினானுங்க. நீ ஏன் இருக்க, நீ வாங்காட்டினாலும் பரவாயில்ல, எங்களையாவது வாங்க முடியா, வந்து உக்காந்துக்கிட்டு பெரிய அசிங்கம் பண்ணுறது. அதையெல்லாம் தாங்கி கொண்டார். ஒரு நாளும் லஞ்சமோ அடுத்தவரை பற்றி பேசுவதோ எதுவுமே அவர் செய்ததில்லை. அவரும் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். அவரோடு இருந்தவர்களும் ஓய்வு பெற்று விட்டார்கள். அவருடன் இருந்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அந்த காலத்தில் அவரை அழைத்து, நண்பா, நீ எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறாய், சிறிதும் குற்றப்பழி உணர்வு இல்லாமல் நல்லவனாக உன்னுடைய இந்த காலம்
நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களோ காசு பணத்தையே பெரிதாக எண்ணினோம். இன்று உடல்நலக் குறைவோடும் மன அழுத்தத்தோடும் குற்றப்பழி உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவன் தருகின்ற மிகப்பெரிய தண்டனை. நம்முடைய ரிட்டையர்டு லைஃப்பில் பழசத்தான் நினச்சி பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது குற்றப்பழி உணர்வோடு வாழுகிறோம். எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுறியா, எங்களுக்காக நீ வேண்டிக்கிறியா என்றெல்லாம் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் வெற்றி. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். இறுதியாக அந்த நிறைவியலை நிறைவு செய்கின்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளோடு முடிக்கிறேன். உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் செல்லுவோம். வாழ முடியும். வாழ்ந்த அன்னையினுடைய அருட்கரம், அவளது பரிந்துரை நம்மோடு இருக்கிறது என்ற நினைவிலே இந்த நிறைவியலை நிறைவு செய்கின்ற ஆண்டவரது வார்த்தைகளோடு முடிக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். துன்பம் உண்டு, துணிவோடு இருங்கள், காரணம் நான் வெற்றி பெற்று விட்டேன். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வில் ஆண்டவர் தருகின்ற அந்த வெற்றியை சுவைத்து பார்ப்போம். இல்லறம், துறவரம், தனிவரம் எந்த அர்த்தமாக இருந்தாலும் ஒரு முறை தான் வாழப்போகிறோம். ஏராளமான போராட்டங்கள் உண்டு, எனக்கும் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. எவ்வளவோ போராட்டங்களோடு தான் நானும் இருக்கிறேன். எல்லாவற்றையும் சகிக்க முடியும், சந்திக்க முடியும் என்ற துணிவு அன்னையிடமிருந்தும் ஆண்டவனிடமிருந்து பெற்று ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும், தெரிந்தும் வாழுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம் நடக்கப் போகின்ற வாழ்வு, ஆண்டவனையே நம்பி வாழ்ந்த அவர் தருகின்ற ஞானம், அவர் தருகின்ற அந்த அற்புதமான கொடைகளோடு வாழக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று குடும்பம், இல்லறம், துறவரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவர் என்றும் நமக்கு துணை இருப்பார். வல்ல இறைவன் நல்லருள் புரிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றியை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லி ஜெபிப்போம். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். அன்பின் இறைவா, மக்களின் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்கள் அனைவரும் மக்களுக்கு நலமளிக்கும் மருந்து நீர் மட்டுமே என்பதை மக்களுக்கு உணர்த்தி உம் இறக்கைகளின் கீழ் ஒன்றாய் கூட்டி சேர்க்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் தொடுக்கின்ற போர்களும்
பல இடங்களில் ஏற்பட்டு வருகிற நிலநடுக்கமும் வெள்ளமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் இனப்படுகொலை மத கலவரங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் ஆகியவையும் அகன்று அமைதி எங்கும் நிலைக்க எம் நாட்டு தலைவர்களையும் மக்களையும் வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்பின் இறைவா, தாய் திருச்சபையாம் கத்தோலிக்க திரு அவையை விட்டு போலி பிரச்சாரங்களால் ஈர்க்கப்பட்டு பிரிவினை சபைக்கு செல்லும் சகோதர சகோதரிகள் நற்கருணையில் நம்பிக்கை கொண்டு உமக்கு ஆராதனையையும் புனிதர்களுக்கு வணக்கத்தையும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதையும் ஏற்று தாய் திரு அவையின் மீது விசுவாசத்துடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும், மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரும் எமக்கு எதிராக இழைக்கப்படும் துன்பங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்களை கண்டு கலங்காமல் மன உறுதியோடு எங்கள் வாழ்வை காத்து கொள்ளவும் நாங்கள் உம்முன் வைக்கும் வேண்டுதல்கள் உம் திருவுளப்படி நிறைவேற்றப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யப்போகின்ற எல்லாவற்றையும், பயணங்கள், எடுக்கப் போகின்ற முடிவுகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பிறந்த தின விழா, திருமண விழா என்று கொண்டாடக்கூடிய அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். வேலை இல்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் வரன் வேண்டி ஜெபிக்கின்ற அனைவருக்கும் நல்ல வரன் வேண்டியும் அன்னையிடம் ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்னை வழியாக ஆண்டவர் அருள் பொழிய வேண்டும், ஆரோக்கியம் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நல்ல கால சீதோஷண நிலைகளை நமக்கு தந்து இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் நமது கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அழைக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உன் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆதரித்து எம்மை வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையாக பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுகள் பட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உபகாரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நலாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு போராட்டங்களில் வெற்றி பெற அவரே சொல்லித்தந்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு மகிழ்வையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் இருந்து ஒன்று, உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன்னெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன்னெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா,
அன்போடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனின் கட்டளைகளை கடைபிடித்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்